மார்ச் மாதம் முடிய போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஏப்ரல் ஃபுல் தான். ஆனால் இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம கிச்சன் பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புது நிதியாண்டு, அதாவது நியூ ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2026-27 பிறக்க போகுது. இதனால் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இது நமக்கு சந்தோஷமான செய்தியா இல்லை பாக்கெட்டுக்கு வெயிட் வைக்க போகிற செய்தியா? இந்த ஏப்ரல் 1 உண்மையாகவே நமக்கு ஏப்ரல் ஃபுல்லாக இருக்க போதா அல்லது வேற மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுதா? மார்ச் 31க்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் எப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல எதுக்காக இந்த விலை மாற்றம்? ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றி அமைப்பாங்க. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை. இரண்டாவது, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. இப்போ இருக்கிற உலக அரசியல் சூழல் மற்றும் போர் பதற்றங்கள் காரணமாக கச்சா எண்ணெய் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே ஹோட்டல்களில் பயன்படுத்தக்கூடிய கமர்ஷியல் சிலிண்டரினுடைய விலை ஏறி இறங்கிட்டு இருக்கு. இப்போ புது வருஷம் வேற பிறக்குது. கூடவே போக்குவரத்து செலவும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கூடும்னு சொல்கிறாங்க. இதனால் 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டரினுடைய விலை ஏறுனா கண்டிப்பாக ஹோட்டல் சாப்பாடு விலையும் ஏறும். இது மறைமுகமாக நம்ம பட்ஜெட்டையுமே பாதிக்கும். அடுத்ததாக, வீட்டு உபயோக சிலிண்டர். இதற்கு மத்திய அரசு ஏதாவது சிறப்பு மானியம், அதாவது ஸ்பெஷல் சப்சிடி கொடுக்குமா அப்படிங்கிறது ஏப்ரல் 1 காலையில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலையை கட்டாயம் செஞ்சாகணும். உங்கள் கேஸ் கனெக்ஷனில் ஆதார் நம்பர் மற்றும் KYC விவரங்கள் சரியாக அப்டேட் ஆகியிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்ச் 31 தான் இதற்கு கடைசி நாள். ஒருவேளை உங்கள் KYC அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த மானியத் தொகை, சப்சிடி உங்களுக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போல்லாம் போலி கனெக்ஷன்களை நீக்கிறதுல அரசு ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆவணங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு உங்கள் கேஸ் ஏஜென்சிக்கிட்டே நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் சிலிண்டர் புக் பண்ண உடனே அதனுடைய அப்போதைய விலை மற்றும் டெலிவரி உள்பட விவரங்கள் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜாக வந்துடும். இதனால் வெளிப்படைத்தன்மை இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், சிலிண்டர் டெலிவரி செய்ய வர்றவங்களுக்கு பில் தொகையை விட அதிகமாக பணம் கொடுக்காதீங்கன்னு நுகர்வோர் அமைப்புகள் தொடர்ந்து எவ்வளவோ தடவை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் விலை மாறும்போது உங்கள் பில்லில் என்ன ரேட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுங்க. ஒருவேளை யாராவது உங்ககிட்ட கூடுதலாக பணம் கேட்டாங்க அப்படின்னா தயங்காமல் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அது இண்டியன் கேஸோ, பாரத் கேஸோ அல்லது HP கேஸோ, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் கம்பெனியினுடைய அந்த அதிகாரப்பூர்வ எண்களுக்கு கால் பண்ணி புகார் கொடுக்கலாம். சரியான தொகையை மட்டும் கொடுத்து நாமளும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய சமையலறை பட்ஜெட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. விலை குறைஞ்சிட்டா சந்தோஷம்தான், ஆனால் அது ஏறுனா மற்ற பொருட்களோட விலையை கடுமையாக பாதிக்கும். ஒரு ஸ்மார்ட்டான டிப் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏப்ரல் 1ஆம் தேதி விலை ஏறுமா இல்லை குறையுமான்னு நமக்கு தெரியாது. அதனால் முன்னெச்சரிக்கையாகவே மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுடைய சிலிண்டர் புக் பண்ணுங்கள். ஒருவேளை ஏப்ரல் 1ஆம் தேதி விலை ஏறுனா கூட நீங்கள் புக் பண்ணது மார்ச் 31ஆம் தேதி தான் அப்படின்றதுனால நீங்கள் அந்த பழைய விலையிலேயே சிலிண்டரை வாங்கிக்கிட்டு தப்பிக்கலாம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.